ஆன் பண்ணிட்டேன். ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போச்சு. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாகவே நான் அடுப்பில் சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுங்கம்மா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். அம்மா இன்றைக்கி தான் உட்காந்தாங்க. அதுவும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் தண்ணி வந்து எப்போவுமே நாங்கள் கொதிக்க வச்ச தண்ணி தான் குடிப்போம். ஏன்னா அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து ஆரோ பிளான்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே என்ன தண்ணி அது பாலாறு தண்ணி விடுவாங்க தெரு குழாய்களில். ஒவ்வொரு தெருக்கும் ஒரு குழா இருக்கும். நேராக பிடி வச்சுன்னா ஒரு தெருக்கும் ஒரு குழா இருக்கும். அந்த குழாவில் தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் வருதா? வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி வரும். அதில் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க கேனில், குடத்தில். ஆமாம், கேனில், அப்புறம் பக்கெட்டில், குடத்தில், அண்டாவில், இது மாதிரிலாம் நாங்கள் பிடிச்சி வச்சுப்போம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் அடுப்பில் தான், நான் இங்கே தான் உட்காந்துட்டு படிச்சுட்டு அடுப்பெரிய போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி தான் படித்தது வளர்ந்தது எல்லாமே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில். அம்மா இது எவ்வளோ நல்லா அடுப்பு? நான் வந்து அம்மா பேர் சொல்கிறேங்க. அம்மா பேர் வந்து வடிவாம்பாள். நான் வந்து ஒரு 8-9 வயசுல இருந்து இந்த அடுப்பு பற்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன ரொம்ப ஆசை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த அடுப்பாண்ட வந்து உட்காரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அடுப்புல ஸ்பீட் ஆகுமா, கேஸ்ல ஸ்பீட் ஆகுமா? அடுப்புல தான் சீக்கிரம் ஆகும். ஆனா கஷ்டமா இருக்கு இது எரிய போடுறது. அதெல்லாம் ஒண்ணுமே அந்த கஷ்டமே தெரியல. அவ்வளோ இதுல வந்து உக்காந்தோமா அவ்வளோ சந்தோஷமா. இந்த விறகெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? வெளியில எங்கேயாவது போய் எடுத்துட்டு வரணும். நல்லா அழகா கழிச்சு நல்லா அழகா போட்டு கட்டியே வச்சிருப்பாங்க. நல்லா அந்த விறகை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும். அவ்வளோ அழகா அது அப்படியே தூக்கிலாம் போடுறது நல்லா அழகா சீவி இந்த கட்டெல்லாம் இதெல்லாம் எதுக்கு கட் பண்ணி அதை போட்டுருக்கேன். இதெல்லாம் எரிய வைக்கிறதுக்கா? இது கொஞ்சம் உள்ள தள்ளி விடணும், இதுவாகுது. வச்சு நல்லா அழகாக இருக்கணும். சில பேர் வீட்டுக்கே எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா அம்மா கொஞ்சம் முடியல, பாசமா எடுத்துன்னு எத்தாந்தே கொடுத்துட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. பாசமா வீட்டுக்கே எடுத்து. இது செங்கல் அடுப்பா? இந்த மண் அடுப்புலாம் சீக்கிரம் உடஞ்சி போயிடுது. அதனால ஆனா ஊர்ல நீங்க சமைக்கும் போது எந்த அடுப்புல சமைப்பீங்க? அதுல அது வந்து மண் அடுப்பு போட்டு வச்சிருக்கோம். நீங்களே போட்டுருவீங்க? ஆமா, பானை வச்சு ஒத்த அடுப்பு, ரத்த அடுப்புன்னு அது மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஊர்லலாம் மண்ணு போட்டு பசு சாணி போட்டு அது மொழுகி கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருவீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கோலம் போட்டு வெள்ளிக்கிழமை நல்லா பசு சாணி போட்டு மொழுவி கோலம் போட்டு அடுப்பு கட்ட இப்போ இப்பயும் அடுப்புதான். அப்போ நினைவு 63 வயசு 63. அவ்வளோ விறகு தலையில கட்டி தூக்கினவங்க எல்லாரும் வேடிக்கையா பார்ப்பாங்க. அதான் ஏன்னா கிராமத்துல அங்க செஞ்ச பழக்கம். 63 வயசுலயும் அவ்வளோ விறகையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி தலையில வச்சு காலையில வாக்கிங் போகும்போது காலையில இந்த வேலையும் ஒரே வேலையா முடியும். வாக்கிங் போன மாதிரியா இருக்கும். இந்த விறகு வாக்கிங் போகும்போது இந்த வேலையும் வந்து ரெண்டு வேலையும் தலையில வச்சு இடுப்புல வச்சா கஷ்டமா இருக்கு. தலையில வச்சுன்னா கொஞ்சம் லேசா இருக்கு. தலையில வச்சு கட்டி இருந்தாலும் இது அவ்வளோ வேற போட்டிருக்காரு. 2 மாசத்துக்கு நல்லா அழகா காட்டு வேற. மழை வந்தாதான் கொஞ்சம் கஷ்டம் இல்ல? உள்ள கொஞ்சம் மழை வந்தா வீட்டு உள்ள சேஃப்டி பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுப்பேன். மழைக்கும் வேற சேஃப்டி பண்ணி வச்சுப்பேன். சாதம் வடிக்கணும், குழம்பு வைப்பேன், சுடு தண்ணி வைப்பேன், குளிக்க தண்ணி, குடிக்க தண்ணி இவ்வளவும் ஆகும். ஆனா மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அடுப்பு தான். எனக்கு இந்த அடுப்பு ஞாபகமாக தான் இருக்கும். மழை எப்ப நிற்கும், மழை நின்ன உடனே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆர்வம். அடுப்பு பற்ற வைக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேஸ்ல ரொம்ப சந்தோஷம். கேஸ் எப்போ வாங்குவீங்க? கேஸ் வாங்கி ஒரு 10 வருஷம். 10 வருஷம் தான் கேஸ்? ஆமாம். ஒரு டீ வைப்பேன், ஒரு ரசம், கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன். இருந்தாலும் எனக்கு அடுப்பு தான் எனக்கு திருப்தியா இருக்கும், மனசுக்கு சந்தோஷம். எவ்வளோ வேலை இருந்தாலும். ஆனால் இந்த அடுப்பாண்ட வந்து உக்காரணும். எனக்கு அடுப்பாண்ட வந்து உக்காரணும். நான் 8 வயசுல இருந்து இந்த அடுப்புன்னா எனக்கு ஒன்றும் அந்த சளிப்பு வரல. இந்த பாத்திரம் தேய்க்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாத்திரம் இது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இந்த பாத்திரம்லாம் சாம்பல் போட்டு தேய்ப்பீங்களா? சோப்பு தூள் போட்டு கம்பி நார் போட்டு தேய்ச்சா பழிச்சுன்னு விட்டுரும். சோப்பு தூள், கம்பி நாரா? இந்த சாம்பல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சாம்பல்லாம் இது பண்ணி செடிங்களுக்கு போட்டுடுறது. இங்கே தண்ணியில் செடிங்க தான் வர மாட்டேன். தண்ணி நிற்கிது, மழை வந்தால் தண்ணி நிற்கிது. வந்தால் கூட போடுறது. வாரி ஒரு வாரமாக கொட்டிடுவாங்க. யாருன்னா கேட்பாங்களா? செடிக்கு போகிறதுக்காக கேட்குறாங்க. கோழியில் போட்டு வச்சுட்டு கொடுப்பேன்.
அது செடியில போட்டு வேஸ்ட்டை போட்டு செடிங்களுக்கு போட்டுருவாங்க. சரி சரி. அடுப்பில் பற்ற வைக்கணும்னா எனக்கு அவ்வளோ சாதம் சுடு தண்ணி சாதம் சுடு தண்ணி குழம்பும் போடும் சில நேரம். குழம்பு வச்சிடுவீங்க. குழம்பு நல்லா காயெல்லாம் நல்லா வேகும். காயெல்லாம் சீக்கிரம் அந்த இதில் போட்டு கேஸில் போட்டு வேகிறதோடு இது நல்லா வேகும். நல்லா வெந்துடும். நல்லா வெந்து நல்லா கொலை நல்லா வெந்துடும். நல்லா அப்புறம் ஒன்று அடுப்புல சமைச்சு காட்டுறீங்களா எங்களுக்கு? சரி, இந்த பாருங்க அம்மா வந்து இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம் இன்னைக்கு. அடுத்த வாட்டி நம்ம வரும்போது எங்களுக்கு ஒரு சூப்பர் குழம்பு ஒன்று சமைச்சு காட்டுங்க. உண்மையிலேயே அம்மா சமையல் சூப்பரா இருக்கும். சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அடுப்பில் வச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நிச்சயமா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. குழம்பு அப்புறம் உருண்டை குழம்பு எல்லாமே அடுப்பில் வச்சது டேஸ்டா இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கலாம். அதான் இஷ்டத்துக்கு ஆனா அது டேஸ்ட் தான் அடுப்புல செஞ்சா இல்லையா? எவ்வளோ விறகெல்லாம் இன்ட்ரெஸ்டாக அதான் அது வேற காட்டு மாதிரிலாம் அப்படியே விறகெல்லாம் எவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டேன். அம்மா தான் தாண்டாங்க அவ்வளோ விலைக்கு. ஓலையெல்லாம் எடுத்துட்டு காமியிருப்பேன். 2 மாதம் அப்படியே காமியாவும் 2 மாதமா அவ்வளோ விறகு தலையில் தூக்கினேன். தலையை தூக்கினு வரோம். தள்ளி வா இந்த பக்கம் தள்ளி வந்து காட்டு அப்படியே காட்டு. விறகு வயசுக்கு நான் தான் இந்த விறகெல்லாம் தலையில் தூக்கினேன். 63 வயசு ஆகுது எனக்கு. இந்த விறகெல்லாம் இன்ட்ரெஸ்டாக சந்தோஷமாக தூக்கினோட எனக்கு அது கஷ்டமே தெரியல. எனக்கு கஷ்டம் தெரியல. எல்லாரும் பார்ப்பாங்க என்ன ஒரு மாதிரி தான். அதுவும் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி தான் இருக்கும். கண்டுக்கிறதே இல்லை. எல்லோரும் எனக்கு கிண்டெல்லாம் பார்ப்பாங்க. தலையில் தூக்கி வச்சு எடுத்துன்னு வருவேன். 63 வயசு ஆகுது. இவ்வளோ விறகு நான் தான் தூக்கினது. இந்த கட்டையெல்லாம் நல்லா தலையில் வச்சு தூக்கினது. அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் சந்தோஷத்தில் எனக்கு கஷ்டமே தெரியல. இப்போ அடுப்பு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நம்ம வேலை செஞ்சு உழைச்சோன்னா அது ஒரு பெரிய மனசுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி தான் அம்மா இப்போ வரைக்கும் நான் 95 நாள்லேருந்தே இப்போ வரைக்கும் விறகு எடுத்து எலெக்ஷனா நிறைய வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. கடவுள் இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். 100 வயசுக்கு மேலே நல்லா இருக்கணும்னு அம்மாக்காக நம்ம வேண்டிக்கிறோம். தினமும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கும் நம்ம சொல்கிறோம். அடுப்பில் ஒரு நாளைக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு காட்டுவாங்க. உண்மையிலே சமையல் நல்லா இருக்கும். கிராமத்தில் செய்கிற மாதிரி அவங்க செய்வாங்க. காஃபி டீ எல்லாம் கூட அடுப்பில் காஃபி டீலாம் கூட அடுப்பில் தான் வச்சுருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போல்லாம் அடுப்பு விறகுக்கு அவ்வளோ கஷ்டம். விறகுக்கே கஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அடுப்பேறி போடுவாங்க. 10 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெய் வந்து பத்தாது. எல்லாருமே அடுப்பேறி போடுவாங்க. 10 லிட்டர் எண்ணெய் பத்தாது. இப்போ தானே இடையில கொஞ்ச நாளாக கேஸ். 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இப்போ அந்த விறகோட கஷ்டம் எனக்கு நினைச்சது. விறகுக்கு அப்போல்லாம் பஞ்சம் ரொம்ப. இப்போ இந்த அழகான விறகுங்க இப்போ யாரும் எரி போட மாட்டுறாங்க. கேஸ் வந்து அதனால எரி போட மாட்டேன்றாங்க. அந்த விறகை பார்க்கும்போது அழகாக சீவி அதை கட்டி அது ஆனால் கொடுக்குறவங்களும் அழகாக கொடுக்குறாங்க. வைக்கிறாங்க. அதை செவத்தோரமாக அன்பாக ஆசையாக பாசமாக அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த விறகு வைக்கிறாங்க. அது பாசமாக சிரிச்சிக்கினே எடுத்துன்னு வருவாங்க வீட்டுக்கு. அதான் கேட்டு திறந்துக்குது. வடிவக்கா விறகு இருக்குது சிரிச்சிக்கினே வருவாங்க. பாசமாக அவங்கள பார்த்து எனக்கு சிரிப்பு. நம்மளுக்கே சந்தோஷமா அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் சந்தோஷமா. இந்த விறகுனால இந்த அடுப்புனால விறகுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறதே இல்லை. ஏன்னா அடுப்பும் கொஞ்சம் விறகும் மளிகை சாமானும் கொடுத்துட்டா போதும். பாசமாக